Good morning, ma. Today in our DBMS class, we are going to discuss about the triggers, okay, which is also in the fourth unit. After the functions and procedures, we are going to discuss about the triggers. Triggers are nothing but like a function and a procedure. It is also a predefined programming unit, okay. It is also one of the predefined block of source code or programming unit of PLSQL, which is stored in the database, that is trigger database, okay. Functions and procedures will be like a program, PLSQL block of program, but the trigger will be a block of source code but will be stored in the database, okay, which is associated with a specific database table. So these triggers are associated with the specific database tables. The database oracle executes a database trigger automatically when a given SQL operation affects the table. The operation may be either insert or delete or update. When the operation is taken, then it will affect the table based on the operation, okay. So it is going to call the trigger automatically when any one of the following operation is performed, okay. ஸோ இப்போது நம்ம யூஸ்வலாகவே queries முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, PLSQL DML DCL அப்படி சொல்லிட்டு நிறைய டைப்பில் வந்துட்டு நம்ம கமாண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இஃப் யூ யூஸ் எனி ஒன் ஆஃப் தி கமாண்ட் using these either in SQL or PLSQL, if you execute it, it will be triggered, right? Triggering means nothing but performing the action, okay. So based on any event, some action is going to be performed, but it should be triggered. இப்போ எப்படி யூஸ்வலாக ஏதாவது ஒரு டிவைஸ், இப்போ இந்த ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகணும், ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ டிரைவர் இல்லையா. இப்போ பிரிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், இஃப் அ பிரிண்டர் இஸ் கனெக்டட் வித் சிஸ்டம், தென் இட் நீட்ஸ் அ டிரைவர் டு ஆக்டிவேட் த பிரிண்டர், ஓகே. ஸோ சிஸ்டம்லேருந்து நம்ம பிரிண்ட் கொடுக்கணும், இல்லை எதுவும் பிரிண்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டிரைவர் நம்ம சிஸ்டமில் இருக்கணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஆக்டிவேட் த பிரிண்டர், ஓகே. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனை பர்ஃபார்மன்ஸை ட்ரைவ் பண்ண போகிறது யார் அப்படின்னா அந்த டிரைவர், அந்த சாஃப்ட்வேர், ஓகே. இன் தட் வே இங்கே டேட்டாபேஸில் நம்ம ஒரு SQL PLSQL கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுதும் இட் ஷுட் பி பர்ஃபார்ம்ட், ரைட். ஸோ அப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணணும், அதை ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி ட்ரிகர்டு, இட் ஷுட் பி ஆக்டிவேட்டட். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்ஷனை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மாலர் யூனிட் ஆஃப் சோர்ஸ் கோட் அப்படின்றது என்ன அப்படின்னா ட்ரிகர்ஸ், ஓகே. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் இல்லை ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் வில் பி கால்டு இன் த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளிசிட்லி இல்லையா. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வி ஹாவ் டு கால் த ஃபங்க்ஷன் ஆர் ப்ரொசீஜர் இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சோர்ஸ் கோட் எழுதியிருக்கிறோம் அப்படின்னா வென் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட், வென் தட் ஃபங்க்ஷன் பிளாக் கேன் பி எக்ஸிக்யூட்டட், வென் வி கால் தட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதை கால் பண்ணுறது அப்படின்றது இட் வில் பி எக்ஸ்பிளிசிட் காலிங் ஸ்டேட்மெண்ட் இன் த ப்ரோக்ராம் இட் செல்ஃப். ஸோ அந்த ப்ரோக்ராம்லேயே எக்ஸ்பிளிசிட்டாக அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்போம். பட் if a trigger, if we take a trigger, it will not be called as explicitly, but it will be called as implicitly, okay. ஸோ இப்போ ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இல்லை இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி பர்ஃபார்ம்ட், ரைட். ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் the record is inserted successfully அப்படின்ற மெசேஜ் நமக்கு கிடைக்கும். பட் we cannot see how it has been inserted இல்லையா. ஸோ எப்படி இன்சர்ட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. இட் இஸ் கோயிங் டு பி டன் பை த ட்ரிகர்ஸ். ஸோ அதுக்குன்னு அதை இன்சர்ட் பண்ணுறதுக்காகன்னு ஒரு சோர்ஸ் கோட் இருக்குது, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இப்போது டெலீட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட் டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். த ரெக்கார்ட் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வரும். பட் அது எப்படி டெலீட் ஆச்சு, அதுக்கு வேறு எதுவும் சோர்ஸ் கோட் இருக்கா அப்படின்னா வி மே நாட் நோ தட், ரைட். ஸோ பட் அங்கே டேட்டா பேஸில் அதுக்கான கோடிங் இருக்குது ஃபார் டெலீட்டிங், ஃபார் இன்சர்ட்டிங், அப்டேட்டிங், ஃபார் ஆல் த கமாண்ட்ஸ் there are built in source code in the database itself. Those are called the triggers, okay.
So next, database triggers can be used to perform any of the following. ஸோ ட்ரிகர்ஸ் அப்படின்றது இந்த கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தானா அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். ஃபார் த ஃபாலோவிங் டாஸ்க் த டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ் ஆர் யூஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் டேட்டா மாடிஃபிகேஷன். ஸோ பர்டிகுலர் டேபிளில் என்னென்ன டேட்டா மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கோ அதெல்லாம் ஆடிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபார் தட் த டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ் ஆர் யூஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஈவெண்ட்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட்லி. ஓகே, ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக அங்கே என்ன ஆகணும், நமக்கு அக்கர் ஆகணும். ஓகே, ஸோ அது என்டர் ஆகிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபார் தட் அண்ட் தென் என்ஃபோர்ஸ் காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் rules. Okay, so if in case any complex business rules are there, it can be enforced for the execution. Okay, and derive column values automatically. Okay, so இது என்ன அப்படின்னா it is also will be done based on the SQL or PLSQL statement. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது அது பேஸ் பண்ணி தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் என்னென்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இங்கே உள்ள நமக்கு நடக்குது அப்படின்றது தான். ஸோ காலம் வேல்யூஸ், இப்போ ரோ வேல்யூ அப்படின்றது ரெக்கார்ட் இல்லையா. ஸோ இஃப் யூ இன்சர்ட் எனிதிங் ஆர் delete anything, it will be handled as a record. யூஸ்வலாகவே எல்லா கமாண்ட்ஸும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா it will be handled for the record site. ஓகே, ஸோ ரெக்கார்ட் வைஸ் மீன் பண்ணி தான் நம்ம எல்லாமே செய்வோம். பட் காலம் வேல்யூஸை ஆட்டோமேட்டிக்காக டிரைவ் பண்ணுறது அப்படின்றதும் இந்த ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அண்ட் இம்ப்ளிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் செக்யூரிட்டி ஆத்தரைசேஷன். ஓகே, ஸோ ஆத்தரைஸ்டு ஆக்சஸிங் தான் அங்கே இருக்குது அப்படின்றத அங்கே ப்ரொவைட் பண்ணணும். அண்டு செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னாலே வேர் த டேட்டா வில் பி செக்யூர்டு. ஸோ வி நோ தட் த டேட்டா விச் ஆர் இன் டேட்டாபேஸ் வில் பி செக்யூர்ட். ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஷுவராக அங்கே இருக்கணும். ஸோ செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். So can be implemented by database triggers. Okay, and maintain replicate tables. Okay, so exact copy அங்கே ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய டேபிள்ஸ்க்கான எக்ஸாக்ட் காப்பி வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ்க்கான அடிஷ்னல் இல்லை காமன் டியூட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் அசோசியேட் அப் டு 12 database triggers with a given table. ஸோ ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா it can be associated up to 12 database triggers. ஓகே, ஸோ நிறைய ட்ரிகரிங் சோர்ஸ் கோட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகரிங் சோர்ஸ் கோட் இருக்கும் அண்ட் டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ இன் தட் வே 12 database triggers வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டேபிள் அப்படின்றது கேன் பி அசோசியேட்டட். ஓகே, டேட்டாபேஸ் ட்ரிகர் ஹேஸ் 3 பார்ட்ஸ். ஒரு ட்ரிகர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் ட்ரிகர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இட் ஹேஸ் 3 பார்ட்ஸ். அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிகரிங் ஈவெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிகரிங் ஈவெண்ட், செகண்ட் ஒன் ஆப்ஷனல் ட்ரிகர் கன்ஸ்ட்ரைண்ட், செகண்ட் ஒன் ஆப்ஷனல் trigger constraint, third one trigger action. Okay, so these are the 3 parts will be in the database triggers. So இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகரிங் ஈவெண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஈவெண்ட், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகும்பொழுது தான் நமக்கு என்ன ஆகணும், ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ தட் ட்ரிகரிங் ஈவெண்ட் என்ன ஈவெண்ட்டோ இன்சர்ட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும் என்ன ஈவெண்ட் அங்கே வருதோ அது வந்து ட்ரிகரிங் ஈவெண்ட் டைப் பார்ட்டாக நம்ம சொல்கிறோம். அண்ட் ஆப்ஷனல் ட்ரிகர் கன்ஸ்ட்ரைண்ட், இன்கேஸ் அது வந்து ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்னா there will be ஆப்ஷனல் கேரிங் இல்லையா. ஸோ இன்சர்ட் பண்ண முடியலன்னா அதுக்கான ரீசன்ஸ் என்னவோ, ஸோ அந்த ஆப்ஷனல் ஆக்ஷன்ஸ் என்ன இருக்குதோ அது வந்து ஆப்ஷனல் ட்ரிகர் கன்ஸ்ட்ரைண்ட்டில் வரும். அண்ட் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது ட்ரிகர் ஆக்ஷன். இப்போ இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ட்ரிகர் ஆக்ஷன். ஓகே, ஸோ வென் ஈவெண்ட் அக்கர்ஸ் the database trigger is fired, and the firedங்கிறது தான் triggered அப்படின்னு சொல்கிறோம். So it is going to be activated and predefined PLSQL block will perform the necessary action. ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரீடிஃபைண்டாக இருக்கக்கூடிய அந்த PLSQL சோர்ஸ் கோட் அப்படின்றது ட்ரிகரிங் யூனிட் ஆஃப் சோர்ஸ் கோட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்டாக்ஸ் ட்ரிகர்ஸ் அப்படின்னா ஸோ லைக் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் இல்லை PLSQL block, the trigger is also having the syntax. The syntax is create or replace trigger. ஓகே, ஸோ create or replaceன்றது நம்ம ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் ரெண்டுலேயுமே பார்த்துருக்கோம். the same thing as here, create or replace. நியூவாக க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் create யூஸ் பண்ணிக்கலாம். or else if you are going to replace anything in the existing trigger means we can use the keyword replace. Okay, so create trigger, trigger name,
and then before after triggering event on table name. Okay, so இப்போ இது வந்து before triggering or after triggering. ஸோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் நடக்கணுமா இல்லை ட்ரிகர் ஈவெண்ட் அக்கர் ஆனதுக்கு அப்புறமா ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகணுமா அப்படின்றது தான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, ஆன் டேபிள் நேம். ஸோ என்ன டேபிளில் அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆக போகுதோ அந்த டேபிளோட நேம் அங்கே கொடுக்கும். அண்ட் ஃபார் ஈச் ரோ, ஸோ இது இன்னும் பின்னாடி வரும்பொழுது அந்த ஈச் ரோ அப்படின்றது எதுக்காக அப்படின்னு தெரியும். ஸோ அதில் வந்து 2 டைப்பாக நம்ம ட்ரிகர்ஸ் சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இது கொடுக்குறோம். அண்ட் தென் வென் கண்டிஷன். ஓகே, வென் கண்டிஷன். ஸோ வி கேன் கிவ் சம் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ யூஸ்வலாகவே எதாவது அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வேர் ஐடி இஸ் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற இடத்துல தான் அந்த ஆக்ஷன் என்ன ஆகணும், பர்ஃபார்ம் ஆகணும். இன் தட் வே ஹியர் வென் கண்டிஷன். அட் தென் டிக்ளேர். இது ஆஸ் யூஷுவல் டிக்ளேர், பிகின், எக்ஸப்ஷன் பார்ட், 3 பார்ட்ஸ் ஆஃப் PLSQL பிளாக் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிகினில் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ், exception handling statements. So this is what the syntax for trigger. Okay, so let us see in detail. So the create or replace trigger name ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. You just see trigger name references the name of the trigger. Okay, we know that very well. So create trigger அப்படின்றது keyword and trigger name அப்படின்றது the name of the trigger which we are going to create. Okay, and before or after specify when the trigger is fired. So when has to fire the trigger. So either before the event or after the event அப்படின்றது அந்த பிஃபோர் ஆர் ஆஃப்டர். நம்ம பிஃபோர் கொடுத்தோன்னா ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகும். ஆஃப்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஈவெண்ட்டுக்கு ஆஃப்டர் தி ஈவெண்ட் த ஆக்ஷன் வில் பி பர்ஃபார்ம்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகரிங் ஈவெண்ட் that references a DML statement issued against the table. Okay, so triggering event அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் நம்ம அப்டேட் பண்ணுறோம் இல்லை இன்சர்ட் பண்ணுறோம் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ட்ரிகரிங் ஈவெண்ட். ஸோ என்ன ஈவெண்ட் கொடுத்துருக்குறோமோ அந்த ஈவெண்ட் அங்கே அக்கராக போது அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம், அதுதான். ஓகே, and next one table name. It is as usual the table name. Okay, so it is associated with the trigger. And then the class for each row. Okay, so அது ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, for each row அப்படின்னு சொல்லிட்டு it specifies a trigger is a row trigger and fires once for each modified row. Okay, so as I told you already there are 2 types of triggers will be discussed later, but நான் இங்கே சொல்கிறேன் இது வந்துட்டதுனால ரோ ட்ரிகர் ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக நம்ம பார்ப்போம். இஃப் இட் இஸ் ரோ ட்ரிகர் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வில் பி பர்ஃபார்ம்ட் ஆன் ஈச் ரோ. ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ரோலையும் அந்த ஆக்ஷன் என்ன ஆகும், நமக்கு பர்ஃபார்ம் ஆகும். ஸோ தட்ஸ் வை த கிளாஸ் ஃபார் ஈச் ரோ இஸ் கிவன் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் வென் கிளாஸ் ஸ்பெசிஃபைஸ் த கண்டிஷன். ஸோ கண்டிஷன் எப்போது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதுக்காக வென் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். bear in mind that if you drop a table all the associated triggers for the table are dropped as well. Okay, so you have to keep in mind that என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரோம். இன்கேஸ் இஃப் யூ ட்ராப் டேபிள் அப்படின்றதும் இருக்குது இல்லையா, நம்ம ஃபுல்லாக அது முன்னாடியே பார்த்துருக்கோம். டெலீட் பண்ணுறது, டேபிளில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு டெலீட் பண்ணுறது இல்லை ஃபுல் டேபிளுமே டெலீட் பண்ணுறது அப்படின்ற 2 ஆப்ஷன் நம்ம முன்னாடியே இந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ட்ராப் அ டேபிள் அப்படின்னா ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், இந்த டேபிளோட ஃபுல்லாக டேட்டா டேபிள் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ அப்போது அதோட ரிலேட்டடாக அசோசியேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரிகர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகிடும், டெலீட் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் தி ட்ரிகர் சின்டாக்ஸ். Next, types of triggers. As I said, the triggers can have 2 types, but அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. triggers may be called before or after the following events. ஸோ அது நம்ம முன்னாடி சின்டாக்ஸ்லேயே பார்த்துட்டோம். either it can be called before the event or after the event, but events அப்படின்னு சொல்லும்பொழுது it may be either insert, update, delete, இதெல்லாம் தான் நம்ம event அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, before or after options can be used to specify when the trigger body should be fired with respect to triggering statement. ஸோ அதுதான் இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால்
the option is going to be given either before the event or after the event. The body of the trigger should be executed. அது fired அப்படின்றது அது எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்றது based on the triggering statement. Okay, if the user indicates a before option, the oracle fires the trigger before executing the triggering statement. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறோமோ அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் என்ன ஆகிடும், பெர்ஃபார்ம் ஆகிடும். இன்கேஸ் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம், பட் பிஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த ஈவெண்ட் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அது மாதிரி டெலீட் அப்படின்றதும் அதுதான். ஸோ இப்படி நம்ம பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றது பேஸ்ட் ஆன் த event we are going to select, either it should be occurred before the event or after the event. Okay, ஸோ அதுதான் இது. அண்ட் இதுவே ஆஃப்டர் அப்படின்னு சொன்னாக்கா it will fire after the event. ஸோ அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா ட்ரிகரிங் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, and next a trigger may be a row or statement type. So the two types சொல்லும் பொழுது, one is row triggering, second one statement triggering. So these are the two types of triggers. If the statement for each row is present in the create trigger clause of the trigger is a row trigger. It is understood from the statement itself, right? So for each row அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே user can understand automatically that it is a row trigger. So it should be executed for all the each and every rows. Okay, row trigger is fired for each row affected by a triggering statement. Okay, so ஒரு ரோலையும் அது என்னாகும், ஃபயர் ஆகும், which are all affected by the triggering statement. In case if it is statement trigger, it is fired only once for the triggering statement. Okay, so அந்த triggering statementக்கு ஒரு முறை மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு ஃபயர் ஆகும். ஸோ ஒவ்வொரு முறையும் எல்லா ரோக்கும் ஒரு முறையும் என்ன ஆகாது, ஃபயர் ஆகாது. அது ரோ ட்ரிகராக இருந்தால் தான் எல்லா ரோக்கும் ஒரு முறை அது என்னாகும், ஃபயர் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோ அண்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர். ஸோ the example கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹியர் the example is for statement trigger. Okay, so you just see create or replace trigger. ஸோ நம்ம சின்டாக்ஸில் பார்த்த ஃபார்மேட் அப்படியே இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். யூ ஜஸ்ட் லிசன் த ஸ்ட்ரக்சர். ஸோ அது என்ன அப்படின்றத விட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ட்ரிகர் மை ட்ரிக் 1. ஓகே, ஸோ இங்கே ட்ரிகர் நேம் என்ன கொடுத்துருக்கோம், மை ட்ரிக் 1. Okay, and before delete or insert or update on employee. ஸோ இங்கே ஆர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இட் மேபி எனி ஒன். ஓகே, ஸோ மூணுமே கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது, பட் மூணும் ஒரு ஆப்ஷனாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம delete மட்டும் கூட இங்கே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, create or replace trigger my trick 1 before delete or insert or update on employee. டேபிள் நேம் என்ன கொடுத்துருக்குறாங்க, எம்ப்ளாயி. எம்ப்ளாயின்ற டேபிளில் இதில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். ட்ரிகர் நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மை ட்ரிக் 1. ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பிகின் வந்துட்டாச்சு. பிகினில் இஃப் டு கேர் ஆஃப் சிஸ் டேட் கமா டே. ஓகே, ஸோ இந்த டே இந்த ஃபார்மேட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ டேன்னு கொடுத்தோன்னா என்ன மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும், அண்ட் அதுவே டேட் அப்படின்னு கொடுத்தோன்னா எப்படி டிஸ்பிளே ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து தனியாக ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருந்தோம். டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ சிஸ்டம் டேட் என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்குது, டு கேர். ஓகே, ஸோ டு கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இன் சாட் சன் ஆர், அதாவது இன் சாட்டர்டே சண்டே. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாச்சு, கேரக்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இன் சாட்டர்டே ஆர் சண்டே. ஸோ இது ரெண்டில் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றது செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ சிஸ்டம் டேட் எடுத்துகிறோம் அப்படின்னா அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணும்பொழுது அதோட டே என்னவோ அது கிடச்சிரும் நமக்கு. பட் அந்த டே வந்து சாட்டர்டேவா சண்டேவா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் திங். ஆர் செகண்ட் கண்டிஷன் அதிலே வருது. டூ கேர் ஆஃப் சிஸ் டேட் கமா ஹார் மினிட்ஸ். ஸோ அதை டைம் எடுத்துக்கிறோம், அதையும் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நாட் பிட்வீன் 8:30 அண்டு 18:30. ஓகே, ஸோ 8:30 18:30 அந்த டைமிங் கிடையாது அப்படின்னா இது சிஸ்டமோட கரண்ட் டைம். இப்போது கரண்ட்டாக சிஸ்டமோட டைம் எடுத்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை 8:30 18:30 இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூஸ்வலாக ஆர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன, எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் கேன் பி சாட்டிஸ்ஃபைட் இல்லையா. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றது கிடையாது. திஸ் ஆர் திஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட வி கேன் பெர்ஃபார்ம் த ஃபாலோவிங் ஆக்ஷன். அது என்ன, தென்
raise application error. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் எரரை raise பண்ணணும். that is table is secured அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் ஆக்சஸ் கிடையாது. ஸோ இது அதாவது அந்த பர்டிகுலர் டேலையும் அந்த பர்டிகுலர் டைம்லையும் என்ன கிடையாது, நமக்கு ஆக்சஸ் கிடையாது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஃப் டூ கேர் சிஸ்டேட், அந்த சிஸ்டம் டேட்டை எடுத்துக்கிறோம், தட் இஸ் டே, அன்னைக்கான டேவை எடுத்துக்கிறோம். பட் அது வந்து டிஜிட் ஃபார்மேட்டில் இருக்கும்ல, பைனரி நம்பர்ஸில் இருக்கும். இட் ஷுட் பி கன்வெர்ட்டட் இன்டு கேரக்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு சாட்டர்டேவோ சண்டேவோ இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இன் சாட் சன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டில் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டூ கேர்ஸ் இஸ் டேட் ஆர் மினிட்ஸ், டைம் எடுத்துக்கிறோம், டைம் அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஸோ இது கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் தென் ஏதாவது எரர் வரும்பொழுது ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட ஓகே தான், இல்லை ரெண்டுமே கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் யூஸ்ட் இயர் ஆர். ஓகே, ஸோ அப்போது அப்ளிகேஷன் எரர் நமக்கு அக்கர் ஆகுது. தட் இஸ் டேபிள் இஸ் செக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதோட எண்ட் இஃப் க்ளோஸ் பண்ணிட்டாச்சு, ப்ரோக்ராம் ஹேஸ் என்டர். ஓகே, ஸோ எண்ட் அப்படின்னு ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டாச்சு. இதில் என்ன சொல்கிறாங்க இன் திஸ் எக்ஸாம்பிள், இட் ஷோஸ் த ட்ரிகர் தட் லிமிட்ஸ். ஓகே, ஸோ அந்த டிஎம்எல் ஆக்ஷன்ஸ் வந்து லிமிட் பண்ணியிருக்கு. ஸோ டு த எம்ப்ளாயி டேபிள் டு வீக் டேஸ் ஃப்ரம் 8:30 to 6:30 PM. ஓகே, ஸோ ஒன்லி கேன் பி ஆக்சஸ்ட் இன் த வீக் டேஸ் அண்ட் 8:30 6:30 அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, if a user tries to insert, update, delete a row in the employee table, a warning message will be prompted. So இந்த பர்டிகுலர் டைமுக்கு தாண்டி நம்ம பண்ணும்பொழுது it will give the warning message. ஓகே, ஸோ அதுக்காக தான் இது வந்து இந்த ஒரு ட்ரிகரிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத, இந்த பிளாக் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரிகருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் ஒன்லி ஆன் தட் ட்ரிகரிங். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஆக்ஷனுக்கு மட்டும்தான் இது என்ன ஆகும், பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் ரோ ட்ரிகர். ஸோ த சேம் பட் ரோ ட்ரிகரில் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ், சேம் ப்ரோக்ராம் கிடையாது, இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ட்ரிகர் myTrig2. ஓகே, ஸோ இங்கே வந்து ட்ரிகர் நேம் என்ன அப்படின்னா myTrig2. ஆஃப்டர் delete or insert or update on employee. இங்கே after the action, after the event the action is going to be performed. Event வந்து delete இல்லை insert update எதுவோ ஒன்று on employee table. ஸோ அது சேம் ஸ்டேட்மெண்ட் தான், பட் நம்ம இங்கே வந்து ரோ ட்ரிகருக்காக இதை பார்த்துக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஈச் ரோ. இஃப் தேர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஈச் ரோன்ற ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே யூசர் குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ ரோ ட்ரிகர். ஓகே, அண்ட் பிகின் இஃப் டெலிட்டிங் தென். ஓகே, ஸோ இது வந்து இஃப் டெலிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா தென் இன்சர்ட் இன்டு எக்ஸ் employee SSN, employee last name, employee first name, del date. Okay, values old employee SSN, old employee last name, old employee first name, sys date. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ டெலீட் பண்ணுறோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கணும், எக்ஸ் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு மெத்தட்குள்ளே போயிடணும். ஸோ இப்போ எக்ஸ் எம்ப்ளாயின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோன்னா எதை நம்ம டெலீட் பண்ணோமோ அந்த டேட்டா நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக நம்ம எதை டெலீட் பண்ணோமோ அந்த டேட்டா நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ த டேட்டா விச் வி ஆர் டெலீட்டிங் நவ் வில் பி இன் தி எக்ஸ் எம்ப்ளாயி வேரியபிள். ஓகே, ஸோ அது போய்ட்டு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எக்ஸ் எம்ப்ளாயில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட்ஸ் வை நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் டெலீட்டிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், ரைட். ஸோ இப்போ இஃப் டெலீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எல்லா பர்டிகுலர் வேல்யூஸும் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ் எம்ப்ளாயின்ற இடத்துல அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸோட ஸ்டோர் பண்ணி வச்சிடணும், அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்ஸ் இஃப் அப்போ அது டெலீட் ஆகலை, என்ன ஆகிட்டுருக்கு, இன்சர்ட் ஆகுது, இன்சர்ட்டிங். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து இன்சர்ட் ஆகிற ஆக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகணும், இன்சர்ட் இன்ட்டு நியூ எம்ப்ளாயி. ஓகே, டெலீட் பண்ணியிருந்தோன்னா அதிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸ் எம்ப்ளாயில் போடணும். இன்கேஸ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நியூ எம்ப்ளாயி அப்படின்ற
ஒரு மெத்தடுக்குள்ளே அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டுறணும். ஓகே, ஸோ அப்போது அது எல்லாமே நியூ வேல்யூஸ் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஓல்டு வேல்யூ. ஓகே, டெலீட் பண்ணிட்டா தான் ஓல்டு வேல்யூ, இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் நியூ வேல்யூ. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அந்த எல்லா வேரியபிள்ஸும் அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஓல்டு வேல்யூ இட் வில் பி மென்ஷன்ட் as நியூ வேல்யூ. ஓகே, இப்போ இன்சர்ட்டிங்கும் கிடையாது, டெலீட்டிங்கும் கிடையாது அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்டேட்டிங், இன்கேஸ் அப்டேட்டிங் ப்ராசஸாக இருக்குது எம்ப்ளாயி சேலரி அப்படின்னா தென் அப்போ என்ன பண்ணணும், இன்சர்ட் இன்ட்டு சி எம்ப்ளாயி SSN old salary new salary update values old employee SSN old employee salary new employee salary sys date. ஓகே, ஸோ இப்போ அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ எம்ப்ளாயி சேலரி மட்டும்தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த எம்ப்ளாயி சேலரியை நியூ எம்ப்ளாயி சேலரியோட அப்டேட் பண்ணி அங்கே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, எல்ஸ் இப்போ இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் டெலிட்டிங் கிடையாது, இன்சர்ட்டிங் கிடையாது, அப்டேட்டிங் கிடையாது அப்படின்னா காமனாக ஒரு எல்ஸ் வேர்ட் நம்ம போட்டுட்டு இன்சர்ட் இன்ட்டு நியூ எம்ப்ளாயி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு நியூ எம்ப்ளாயிக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் சேஃபர் சைடு, இது ரெக்கார்டு வந்து ரிமூவ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஜஸ்ட் போட்டுறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரோ ட்ரிகரிங்கானது. ஸோ நவ் இட் இஸ் கோயிங் டு பி பர்ஃபார்ம்ட். ஸோ ஒரு ரோவாக செக் பண்ணிக்கிட்டே வருது இல்லையா. ஸோ விச் மீன்ஸ் தட் டெலீட்டிங்கா அப்படின்னு செக் பண்ணுறோம், அதுவா கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும், இன்சர்ட்டிங்காக செக் பண்ணுறோம், அப்டேட்டிங்காக செக் பண்ணுறோம். ஸோ ஒரு ரோவாக செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த கண்டிஷன் அதாவது ட்ரிகரிங் வந்து ஈவெண்ட் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் என்ன ஆகும், நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் செட் அஸ் ரோ ட்ரிகர். அது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை மீட் ஆச்சு அப்படின்னா அது அக்கர் ஆகும், இல்லைன்னா அது கிடையாது, அவ்வளோதான் இல்லையா. பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்கு. இன்கேஸ் இஃப் யூ ஆர் அப்டேட்டிங் இட் ஷுட் ஃபர்ஸ்ட் வெரிஃபை வித் டெலீட்டிங், அது சாட்டிஸ்ஃபை ஆகலையா, அடுத்து எங்கே வரணும், இன்சர்ட்டிங், அதுவும் இல்லைன்னா அப்டேட்டிங். ஸோ அங்கே தான் நமக்கு ஆக்ஷன் வந்து மீட் ஆகுது ஈவெண்ட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் இது வந்து என்ன ஆகும், பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ரோ ட்ரிகர். ஸோ இப்போ ஒரு ரோவாக செக் பண்ணிக்கிட்டே வந்து எங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த இடத்துல அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the previous trigger is used, அதாவது ரோ ட்ரிகர் நம்ம பார்த்தோம் இல்லையா, it is used to keep track of all the transactions performed on the employee table. ஓகே, ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் to monitor all the transactions whatever is going on the respective table. If any employee is deleted, a new row containing the details of this employee is stored in a table called X employee. அதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஏதாவது டெலீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது ஃபுல்லாக டேட்டா ரிமூவ் ஆகாமல் அது எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகுது, எக்ஸ் எம்ப்ளாயில். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து எக்ஸ் எம்ப்ளாயியை டிஸ்பிளே பண்ணி காமிக்க சொன்னோம்னா அந்த டெலீட் ஆன டேட்டா நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். சிமிலர்லி if a new employee is inserted, a new row is created in another table called new employee. ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நியூ ரோ க்ரியேட் ஆகிட்டு அங்கே அந்த டேட்டா நமக்கு இன்சர்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதில் நம்ம பார்த்துருக்கலாம் எக்ஸாம்பிளில் they have specified that the old and new values. ஓகே, ஸோ அது வந்து ஓல்டு நியூ அப்படின்றது ஏற்கனவே இந்த வேல்யூ இருந்துச்சு, இப்போ நியூ வேல்யூ வச்சு அப்டேட் பண்ணுறோம், இதுதான் அந்த அப்டேட் பண்ண நியூ வேல்யூ அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆல் the column names are prefixed with old and new qualifiers. ஓகே, ஸோ எது ஓல்டு வேல்யூ எது நியூ வேல்யூன்னு யூஸருக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றது. யூஸருக்கு நாட் யூஸர், ட்ரிகர் வந்து பர்ஃபார்ம் ஆகும் பொழுது ட்ரிகர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இல்லையா. ஸோ இது வந்து ஓல்டு வேல்யூ, இது நியூ வேல்யூ, அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எந்த வேல்யூவை எடுத்துக்கணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இட் இஸ் ப்ரிஃபிக்ஸ்ட் வித் ஓல்ட் அண்ட் நியூ குவாலிஃபயர்ஸ். ஓகே, அண்ட் யூ ஜஸ்ட் see the statement, SQL statement, delete from employee where employee last name is Joshi. ஓகே, ஸோ ஒரு SQL ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஒரு டேபிளில், தட் இஸ் எம்ப்ளாயி டேபிளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ அந்த இதில் பர்டிகுலர் எம்ப்ளாயியை டெலீட் பண்ண சொல்லியிருக்கிறோம். எங்கே அந்த எம்ப்ளாயியோட லாஸ்ட் நேம் வந்து ஜோஷின்னு இருக்கோ அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோட ரெக்கார்டை என்ன பண்ணிடணும், நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. if we execute it the particular record will be deleted. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஒன் ரோ deleted அப்படின்ற மெசேஜ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி நேம் வந்து ஜோஷின்றது லாஸ்ட் நேம் இருந்திருக்கு, ஸோ அந்த ரெக்கார்ட் delete ஆகிடுச்சு. அண்ட் if we execute next SQL statement like this, select star from X employee.
ஸோ இப்போ டெலீட் பண்ணது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், எக்ஸ் எம்ப்ளாயியில். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸ் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா the deleted record will be shown as the output. Okay, so அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கான எஸ்எஸ்என் நம்பர், எம்ப்ளாயி லாஸ்ட் நேமு, ஃபஸ்ட் நேமு, டேட், இது எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அந்த ட்ரிகரிங்கில் நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிளில் சொன்னதை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு காமிச்சிருக்கிறாங்க யூஸிங் த SQL ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் எனேபிளிங், டிசேபிளிங், ட்ராப்பிங் ட்ரிகர்ஸ். ஸோ அதாவது ட்ரிகர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரிகரை நம்ம எனேபிள் பண்ணலாம், இல்லை ஓவராலாக எல்லா ட்ரிகர்ஸையும் சேர்த்தும் நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம், வாட் எவர் வி கேன் டூ. அண்ட் ஆல்சோ இட் கேன் பி ட்ராப்ட் அப்படின்னா ஃபுல்லாக டெலீட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது மூணுமே நம்மளால் செய்ய முடியும் ட்ரிகர்ஸ் யூஸிங் சம் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்டர் ட்ரிகர் நேம், டிசேபிள். ஓகே, ஸோ ஆல்டர் அப்படின்றது இட் இஸ் அ காமன் கீவேர்டு. இப்போ நம்ம எது செய்யணும் அப்படின்னாலும், எனேபிளோ, டிசேபிளோ, ட்ராப்பிங்கோ என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் தேர் வில் பி த கீவேர்ட் ஆல்டர். ஓகே, ஸோ ஆல்டர் என்ன ஆல்டர் பண்ண போகிறோம், ட்ரிகரை ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ தட் த கீவேர்ட் ட்ரிகர் இஸ் யூஸ்ட் ஹியர். ஓகே, ஆல்டர் ட்ரிகர் நேம், என்ன ட்ரிகரை நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம் அப்படின்றது. அண்ட் தென் டிசேபிள், அந்த ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் டிசேபிள் பண்ணி வைக்கிறோம். அந்த பர்டிகுலர் ட்ரிகரிங்கை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், டிசேபிள் பண்ணுறோம். ஸோ அப்படி ஒரு பர்டிகுலர் ட்ரிகரிங் நேமை மென்ஷன் பண்ணி டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர் டேபிள் நேம், டிசேபிள் ஆல் ட்ரிகர்ஸ். ஸோ ஒரு டேபிளை சொல்லிவிட்டு அந்த டேபிள் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு டிசேபிள் ஆல் ட்ரிகர்ஸ் அப்படின்னா all the triggers whatever is associated with that table will be டிசேபிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால அது இப்போ என்ன ஆகாது, நமக்கு பெர்ஃபார்ம் ஆகாது. அந்த ட்ரிகரிங் ஆக்ஷன் அங்கே என்ன பண்ணாது, பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ஸோ டிசேபிள் அப்படின்றது அதுதான். டெலீட் ஆகாது, பட் அது வந்து இருக்கும், பட் இட் cannot perform any ஆக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டு எனேபிள் அ ட்ரிகர். ஸோ இப்போ டிசேபிள் பண்ண ட்ரிகரை திரும்ப நம்ம எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா டு எனேபிள் அ ட்ரிகர் விச் இஸ் disabled we can use the following syntax. So you just see the syntax: alter table name, enable trigger name. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரிகரை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்போது என்ன சொல்கிறோம், நம்ம எனேபிள் ட்ரிகர் நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் ட்ரிகரிங் மட்டும் அந்த டேபிளுக்கு என்ன ஆகுது, எனேபிள் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி ஒரு பர்டிகுலர் ட்ரிகர்ஸ் சொல்லாமல் எல்லா ட்ரிகர்ஸ், ஆல் த ட்ரிகர்ஸ் ஆஃப் தட் டேபிள் ஷுட் பி எனேபிள்டு அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்டர் டேபிள் நேம், எனேபிள் ஆல் ட்ரிகர்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த டேபிளுக்கான எல்லா ட்ரிகர்ஸுமே என்ன ஆகிடும், நமக்கு எனேபிள் ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். தென் தோஸ் ட்ரிகர்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் தட் டேபிள். ஓகே, இட் வில் பி பர்ஃபார்ம்டு. அது யூஸ் பண்ணுறதுன்றதில் நம்ம என்ன ஈவெண்ட் ஆக்ஷன் அங்கே கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரிகர் அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, இல்லை அது லாஸ்ட் ஒன் இஸ் ட்ராப் ட்ரிகர் நேம். இப்போது இதில் வந்து நம்ம ட்ராப் அப்படின்றது டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். தேர் இஸ் நோ வேர்ட் ஆல்டர், டைரக்ட்லி வி ஆர் யூஸிங் ட்ராப் ட்ரிகர் கீவேர்ட் கொடுத்துட்டு ட்ரிகர் நேம் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ட்ரிகர் என்ன ஆகிடும், நமக்கு கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். ஓகே, தட் இஸ் வாட் த யூஸ் ஆஃப் தீஸ் கீவேர்ட்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி ட்ரிகர்ஸ் அப்படின்றது. ஸோ வாட் இஸ் ட்ரிகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் லைக் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர். எப்படி அது ஒரு ப்ரீ டிஃபைன் சோர்ஸ் கோடு, எல்லாம் யூசர் டிஃபைன் சோர்ஸ் கோடாக கூட இருக்கலாம், பட் இட் இஸ் அ ஸ்மாலர் யூனிட் ஆஃப் சோர்ஸ் கோட் இல்லையா, கோயிங் டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வென் வி கால் த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்மாலர் யூனிட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் எது அப்படின்னா ட்ரிகர். பட் இது எங்கே இருக்குது அப்படின்னா டேட்டாபேஸ் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவோம். இட் வில் பி இந்த டேட்டாபேஸ் டேபிளுக்காக, அந்த பர்டிகுலர் டேபிளுக்காக ட்ரிகர்ஸ் அங்கே க்ரியேட் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னா எக்ஸ்பிளிசிட்டாக ப்ரோக்ராமில் கால் பண்ணுறோம். பட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லும் பொழுது பேஸ்ட் ஆன் த ஈவெண்ட் இட் வில் பி கால்டு இம்ப்ளிசிட்லி ஃப்ரம் த டேட்டாபேஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ அங்கேயே கால் ஆகிட்டு அங்கேயே இப்போ ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது வந்து நோ நீட் டு கால் இட் எக்ஸ்பிளிசிட்லி. ஓகே, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ட்ரிகர்ஸ் நம்ம சொல்கிறோம், ரோ ட்ரிகர் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர். ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் ட்ரிகர் ஆக்ஷன் வரும்பொழுது அது பர்ஃபார்ம் பண்ணும். ரோ ட்ரிகர் அப்படின்றது இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் ஈச் ரோ. ஸோ எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் என்ன ஆகும், நமக்கு பர்ஃபார்ம் ஆகும். Okay, and here at last we have seen some of the statements to enable, disable and drop the triggers. Okay,
So we'll see the remaining in next class. Thank you.